நீங்க ஒரு சீரியஸ் மொபைல் போட்டோகிராஃபர் அப்படின்னா இந்த விவோ X200 அல்ட்ரால எடுத்த போட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ இந்த விவோ X200 அல்ட்ரால சாம்சங்கோட 200 மெகா பிக்சல் சென்சார் இருக்கு. இதை யூஸ் பண்ணி தூரத்துல இருக்கிற சப்ஜெக்ட் கூட பக்கத்துல இருக்கிற மாதிரி எடுக்க முடியும். அண்ட் ரொம்ப சின்ன சப்ஜெக்ட் கூட ரொம்ப பக்கமா பாக்குற மாதிரி எடுக்க முடியும் டெலி மேக்ரோ யூஸ் பண்ணி. அந்த ரெண்டு 50 மெகா பிக்சலுக்கான சோனி சென்சார் வருது. அதுல ஒன்னு வந்து வைட் ஆங்கிள் லென்ஸ், இன்னொன்னு வந்து மெயின் கேமரா. அண்ட் இது இல்லாம விவோட புதிய படைப்பு தான் இந்த டெலி கன்வெர்டர் லென்ஸ். இது வந்து 2.35x. இது கூட நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது 200mm பேஸ் ஃபோக்கல் லென்த் ஆயிடும். அதாவது நார்மலா இது வழியா எடுக்கும்போது 3.7x தான் ஆப்டிகல்ஸும், இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8.7x வரைக்குமான ஆப்டிகல்ஸும். இந்த வீடியோல நம்ம இந்த விவோ X200 அல்ட்ரா கேமரா டெஸ்டிங் தான் வந்து பார்க்க போறோம். வித் நிறைய போட்டோஸ் வந்து எடுத்திருக்கோம், மல்டிபிள் சினாரியோஸ்ல டெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கேமரா யூஸ் பண்ணி வைல்ட் லைஃப் போட்டோகிராஃப் வந்து எடுத்திருக்கோம். அண்ட் இந்த டெலிகன்வெர்டர் லென்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வீடியோஸ் கூட வந்து எடுக்கலாம். இப்போ இந்த போன்ல எடுத்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸோ கேமரா ஆப்ல வந்து உங்களுக்கு நிறைய மோட்ஸ் இருக்கு. இது எல்லா பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல மெயினா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்க வேண்டியது இந்த லேண்ட்ஸ்கேப் அண்ட் நைட் மோட்ல மோஸ்ட்லி நீங்க சூஸ் பண்ணி வந்து எடுங்க. ஏன்னா இதுல வந்து நல்ல ஷாட் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த போட்டோ சாம்பிள்ஸ் பாருங்க. நார்மல் போட்டோ மோட்ல எடுக்கிறதுக்கும் நீங்க லேண்ட்ஸ்கேப் அண்ட் நைட் மோட்ல எடுக்கும் போதும் கொஞ்சம் அந்த டைனாமிக் ரேஞ்ச் அந்த விஷயம் வந்து கொஞ்சம் பெட்டரா வந்து வரும். அண்ட் மற்றபடி போர்ட்ரேட் மோட்ஸ் இருக்கு. அந்த போட்டோ மோட் வந்து நீங்க எஸ்பெஷலி மேக்ரோக்கு போட்டோ மோட் யூஸ் பண்ணிக்கலாம். மேல செலக்ட் பண்ணீங்கன்னா மேக்ரோ சூப்பர் மேக்ரோ ஆக்டிவேட் பண்ணலாம். அது இல்லாம வீடியோ மோட், போர்ட்ரேட் வீடியோ அண்ட் மோர் ஆப்ஷன்ல உங்களுக்கு பேனரமோ ஃபுட் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த மோட்ஸ் இருக்கு. அண்ட் டெலிகன்வெர்டர் லென்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அந்த டெலிகன்வெர்டர் எக்ஸ்டெண்டர் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் போர்ட்ரேட் போட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதுல நீங்க 35mm, 50mm அண்ட் 85 அண்ட் 135mm இந்த 4 ஃபோக்கல் லென்த்தில் வந்து எடுக்க முடியும். இதில் 35, 50 நீங்கள் வேணும்னா வந்து எடுக்கலாம். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 85 அண்ட் 135mmல சூப்பரான ஒரு பொக்கே எஃபெக்டும் இருக்கும். அண்ட் நல்ல ஹெச் டிடெக்ஷனோட டீட்டெயில்ஸோட சூப்பராக வந்து இருக்கும் போர்ட்ரேட்ஸ் எல்லாமே. இப்போ ஸ்பெசிஃபிக்காக இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து 85mm அண்ட் இது வந்து 135mm. ஸோ இப்போ இந்த 135mmல பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த க்ரீன் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளர்ராக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் அப்படி இருக்கும் போதும் இந்த அளவுக்கு க்ளோஸ் போகும்போதும் உங்களுக்கு ஹெச் டிடெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அண்ட் சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப டீட்டெயில்ஸ் வந்து இல்லாமல் கிடையாது, சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். ஸோ இந்த இமேஜ்லேயும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெச் டிடெக்ஷன் இருக்குன்றது இதில் தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விரல் தான் நீட்டியிருக்கேன். ஸோ அது ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் பேக்ரவுண்டில் ஃபுல் சூப்பர் பிளராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி சப்ஜெக்ட்லேயும் டீட்டெயில்ஸ் வந்து பக்காவாக வந்து இருக்குது. அண்ட் ஸ்கின் டோன் வைஸும் எந்த ஒரு ப்ரௌன் டென்ட் உள்ள ஸ்கின் டோன் தான். ஸோ அது பர்ஃபெக்ட்லி அப்படியே தான் இருக்குது, பெருசாக வந்து மாறல. அண்ட் அடுத்து லோ லைட்டில் எடுத்த அதே போர்ட்ரேட் சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. லோ லைட்லேயும் நீங்கள் நல்லா ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வரும். பேக்ரவுண்ட் பிளர் நல்லா தான் இருக்குது. பட் என்னென்னா லோ லைட்டில் எடுக்கும் போது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து டே லைட்டில் இருக்கிற மாதிரி வந்து இருக்காது. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ லைட்டில் எடுத்தது இது. பேக்ரவுண்ட் பிளர் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆயிலி பெயிண்டிங் மாதிரி வந்து இருக்கும். அண்ட் ரொம்ப டீட்டெயில்ஸ் ரொம்ப ராவாக இருக்காது. ஸோ அந்த போர்ஸ்லாம் அந்தளவுக்கு தெரியல பாருங்கள். போர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து தெரியுது. அண்ட் இங்கே கொஞ்சம் வேர்வெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஓரளவுக்கு தான் வந்து இருக்குது. ஸ்ப்ளிட் அந்தளவுக்கு பெருசாக வந்து எடுத்து காட்டல. அண்ட் அடுத்து இதில் டெலிகன்வெர்டர் லென்ஸ் இருக்குல்ல. ஸோ டெலிகன்வெர்டர் லென்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் போர்ட்ரைட் மாதிரி ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும். ஏன்னா இதில் 200mm தான் பேஸ் ஃபோக்கல் லென்த்து. அதுவே கிட்டத்தட்ட 10x கிட்ட ஜூம், ஆக்சுவலாக 8.7x ஜூமு. ஸோ அதனால் நீங்கள் கல்யாணத்துலாம் பார்த்தீங்கன்னா கேண்டிட் ஷாட்லாம் எடுப்பாங்க ரொம்ப தூரத்துலேருந்து. அந்த மாதிரி ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து டெலிகன்வெர்டர் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் டெலிகன்வெர்டர் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறதுல ஒரு சூப்பர் அட்வான்டேஜ் என்னென்னா இன்னுமே மோர் டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் ப்ளஸ் அந்த பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த பில்டிங்ஸ்லாம் என்னை தாண்டி ரொம்ப தூரத்தில் இருக்கும். பட் இந்த டெலிகன்வெர்டர் லென்ஸில் இருக்கிறதுனால சப்ஜெக்ட் நான் வந்து அங்கே தான் இருக்கேன். பேக்ரவுண்டில் இருக்கிற திங்ஸ்லாம் வந்து எனக்கு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இது. ஸோ சூப்பராக தான் வந்து இருக்குது இதில் போர்ட்ரைட்ஸ் எடுத்ததும். ஸோ கேண்டிட் மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் இந்த டெலிகன்வெர்டர் லென்ஸ் யூஸ் பண்ணி போர்ட்ரைட் சாம்பிள்ஸ் மாதிரி வந்து எடுக்கலாம். அடுத்து இப்போ செல்ஃபி ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். செல்ஃபியில் ஃபஸ்ட்டு டீட்டெயிலிங் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸை வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு நேச்சுரல் லைட்டிங் தான். ஜூம் பண்ணுறேன். ஸோ ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இருக்கிற அந்த வேர்வை அது எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. அண்ட் இன்னும் ஜூம் பண்ணும்போது ஸ்கின்ல இருக்கிற அந்த போர்ஸோட இங்கே இருக்கிற ஓப்பனிங்ஸ், போர்ஸ் ஒரு சில இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ போர்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாமே நல்லாவே தெரியுது. ஸோ ஸ்கின் டோன் நல்லாவே நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து காட்டுது. டீட்டெயில்ஸும் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் லைட்டிங்கில் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது மேபி லைட் கம்மியாக இருக்கும் போது எடுத்தீங்கன்னா ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே பாருங்கள் நெத்தியில் மட்டும் அப்படியே ஒயிட்
கலர்ல ஏதோ ஒண்ணு பூசி விட்டுருக்கு. இங்க கொஞ்சம் ஏதோ ஒண்ணு பூசி விட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விசித்திரமா திடீர்னு சம்மந்தமே இல்லாம வரும். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எப்ப வருதுன்னா, ரொம்ப லோ லைட்ல இன்டோர்ல எடுக்குறீங்க அப்டின்னா, அந்த மாரி டைம்ல வரும். மத்தபடி ஒரு நல்ல நேச்சுரல் லைட்டிங்ல நீங்க எடுக்கும்போது, ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே செல்ஃபில சூப்பரா தான் வருது. அண்ட் டைரக்ட் சன்லைட்டுக்கு முன்னாடி இருந்து எடுக்குறீங்க அப்டின்னும்போதும் நல்லா தான் இருக்கும். டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஒயிட் ஷேட் அந்த மாரி விஷயங்கள் வரதான் செய்யும். அது ஒண்ணும் பண்ண முடியாது நம்ப. அண்ட் ரொம்ப லோ லைட்ல எடுத்தீங்கன்னா, ஃபோட்டோ சாம்பிள்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு பாலிஷ்டா தான் வரும். டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் ஆகும். அண்ட் அடுத்து செல்ஃபி போர்ட்ரெய்ட். செல்ஃபி போர்ட்ரெய்ட் நல்லா தாங்க வந்திருக்கு. அதேதான் நேச்சுரல் லைட்டிங்ல எடுக்கும்போது ரொம்பவே நல்லா வருது. அண்ட் அதே மாதிரி நீங்க பேக்ல சன்ன வச்சு எடுக்கிறீங்கன்னும்போது நல்லா வந்தது. ஸோ இந்த ஷாட் எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. இப்ப மேல பார்த்தீங்கன்னா, சன் இருக்குங்களா? அந்த ரேஸ் வந்து அப்படியே வருது கீழ. அது நல்லாவே வந்திருக்கு. பிளஸ் பேக்கிரவுண்ட் பிளர் எல்லாமே நல்லா இருக்கு. டீட்டெயில்ஸ் ஸ்கின்ல இருக்கிற டீட்டெயில்ஸும் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ ஓவராலா இந்த ஷாட் நல்லா வந்திருக்கு. ஆனா என்னன்னா, அந்த ஒரு ஒயிட் ஷேட்ஸ் வந்து வரும். மத்தபடி நேச்சுரல் லைட்டிங்ல நல்ல லைட்டிங்ல எடுக்கும்போது, பேக்கிரவுண்ட் பிளர் ஆயி சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா வரும் செல்ஃபில. அந்த பேக்கிரவுண்ட்ல அந்த பொக்கே சர்க்கிள்ஸ் அதுவும் வந்து கிடைக்கும். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். பொக்கே எஃபெக்ட் நல்லாவே வரும். அண்ட் செல்ஃபி போர்ட்ரெய்ட்ல எட்ஜ் டிடெக்ஷன் ஒரு சில இடத்துல வந்து மிஸ் ஆகுதுன்னு வந்து சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோவ பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ இப்ப நான் ஜூம் பண்றேன் பாருங்க. ஸோ இந்த கையிலலாம் சரியா க்ளோஸ் ஆயிருக்காது. அண்ட் இந்த இடத்துல பாருங்க, பிளர்ரே ஆகல. அண்டு அதே மாதிரி பிளஸ் மேல வந்தோம்னு வச்சுக்கோங்க, இங்க அந்த செவுரு இருக்கு. இந்த செவுரு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தனியா துண்டா தெரியுது பாருங்க. ஸோ இது பிளர் ஆகல அந்த பார்ட்டு. அடுத்து இப்ப இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, இந்த கையில பாருங்க விட்டுடுச்சு. அதே மாதிரி இங்கலாம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க கேப் இருக்கு. ஸோ சரியா பிளர் ஆகல. ஃபுல்லா வந்து எட்ஜ் டிடெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகல. இந்த இந்த பக்கம் பாருங்க காதாண்டலாம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் அடுத்து இப்ப இதோட ஜூம் கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஜூம் தான் இதோட ஹைலைட்டே. டிஃபால்ட்டாவே உங்களால 100x வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஃபோன் மட்டுமே வச்சு. ஸோ இப்போ அப் டூ 10xக்கான ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்ப்பீங்க. அப்புறமா 20xக்கான ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் அதே மாரி 50x, 100x அந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து இருக்கும். பேசிக்கா வந்து ஃபோட்டோல அந்த ஜூம் சாம்பிள்ஸ் வந்து எப்படின்னா, உங்களுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு, அத பொறுத்து வந்து மாறும். ஏன்னா, நீங்க ரொம்ப கிட்டக்க ஒரு சப்ஜெக்ட்ட வச்சு நீங்க அதிலேயே வந்து 20, 30x எடுத்தீங்கன்னா, அது பெஸ்ட்டா தான் வந்து தெரியும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து 10x அந்த மாதிரி வந்து ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து பார்ப்பீங்க. இப்போ வந்து டெலிகன்வெர்ட்டர் லென்ஸ் யூஸ் பண்றதுனாலயும், பண்ணாததுனாலயும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து வண்டலூர் ஜூல வந்து ஒரு பிளாக் மங்கி எடுத்த ஃபோட்டோ. இது வந்து நார்மலி வித்தவுட் டெலிகன்வெர்ட்டர் லென்ஸ் இந்த ஃபோட்டோ சாம்பிள். இது வந்து 85 அண்ட் 170 ன்றது வந்து 7.4x, 10x, 20x, 50x. இப்ப 50xலாம் உங்களுக்கு அப்பட்டமாவே தெரியும். இது ஒரு பெயிண்டிங் எஃபெக்ட் தான் அப்டின்ட்டு. அண்ட் 20xலயுமே அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் அடுத்து இப்ப டெலிகன்வெர்ட்டர் லென்ஸ் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா, பேஸ் ஃபோக்கல் லென்த்தே வந்து 200 அதாவது 8.7x. இதுல 3.7xன்னு குடுத்துருக்கோம். பட் ஆனா டிஃபால்ட்டாவே மினிமம் ஜூமே வந்து 8.7x தான். அண்ட் இது வந்து 800 வந்து 33x கிட்டத்தட்ட. ஸோ இதுல வந்து பாருங்க, இதுல தலைவர் வந்து ஃபோட்டோ ஃபேஸ காமிச்சிருக்காரு. ஸோ இப்ப இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, 800 வந்து 33x அண்ட் இத பாருங்க இது 20x. இந்த ஃபோட்டோவ நீங்க ஜூம் பண்ணும்போதும் சரி, எந்த அளவுக்கு அ ஒரு பெயிண்டிங் எஃபெக்ட் தான் இருக்கும். ஏன் 50xலயும் பார்த்தீங்கன்னா, பெருசா டீட்டெயில்ஸ் இருக்காது. பட் இதில பாருங்க ஓரளவுக்கு வந்து அந்த நேச்சுரலான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கு. அண்ட் ஹேர் ஏரியால பார்த்தீங்கன்னா தெரியும். ஹேர்லாம் எப்படி தனித்தனியா நட்டுக்குன்னு இருக்கு பாருங்க. ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தெரியுது இப்ப நம்மளால. ஆக்சுவலி நீங்க வந்து வண்டலூர் ஜூ போயிருந்தீங்கன்னா தெரியும். இந்த மாரி பிளாக் மங்கியோட ஃபேஸே நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு அது பிளாக்கா இருக்கும். அதோட ஃபேஸே நம்மளால பார்க்க முடியாது சரியா. பட் இதுல வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஃபேஸ் நல்லா கேப்சர் பண்ணியிருக்கு. அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் டிஃபரன்ஸா வந்து நான் பார்க்குறேன். இப்ப விவோல வந்து பார்த்தீங்கன்னா 10x, 20x நல்லாருக்கும். அதுக்கு மேல போனா ஏஐ ப்ராசஸிங் இருக்கும். பெயிண்டிங் எஃபெக்ட்டா இருக்கும். டெக்ஸ்சர் இருக்காது. இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. பட் இந்த டெலிகன்வெர்ட்டர் லென்ஸ் அட்டாச் பண்ணும்போது என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அந்த ஏஐ ப்ராசஸிங்க வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுதுன்னு சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 20x வரைக்குமே ஏஐ ப்ராசஸிங் இருக்குன்னா, அந்த டெலிகன்வெர்ட்டர் லென்ஸ் அட்டாச் பண்ணும்போது அப் டூ 20x, 30x வரைக்கும் உங்களுக்கு இமேஜஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ரியல் டூ லைஃப் அந்த மாதிரி ஒரு சினாரியோல வந்து ஃபோட்டோஸ் வந்து வரும். அதுக்கு மேல போம்போது தான் ஏஐ ப்ராசஸிங் வந்து இருக்கும். ஈவன் டெலிகன்வெர்ட்டர் லென்ஸ்லயும் ஏஐ ப்ராசஸிங் இருக்கு தான்.
ஏன்னா டெலிகன்வெர்ட்டர் லென்ஸ் அட்டாச் பண்ணும்போது மேக்ஸிமம் 200x ஜூம் இருக்கு. ஸோ இப்போ அந்த 200x ஜூம் நீங்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு பிளர்ரான ஒரு ஃபோட்டோஸ் தான் வரும். அண்ட் நீங்க வந்து சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்லாம் எடுக்குறீங்க, ஒரு மனுஷன் எடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ அதெல்லாமே வந்து ஒரு பிளர்ரான ஒரு இமேஜா இருக்கும். டெக்ஸ்சர் இருக்காது, ஷேப் இருக்காது. இப்போ காக்கா, குருவி அதெல்லாம் எடுக்குறீங்கன்னா, ஒரு மாதிரி அதெல்லாம் பெயிண்டிங் எஃபெக்ட்டா தான் வந்து இருக்கும். பட் ஆனா ஒரு பில்டிங் எடுக்குறீங்க, ஒரு சம்திங் ஒரு லார்ஜ் பில்டிங், ஒரு நேம் போர்டு அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாருக்கும் டெலிகன்வெர்ட்டர் லென்ஸ்ல. டெலிகன்வெர்ட்டர் லென்ஸ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அப் டூ 800 நல்ல ஷாட் வருதுன்னு நான் வந்து சொல்லுவேன். இப்போ ஓரளவுக்கு ரொம்ப கிட்டக்கவே எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வாத்துலாம் வந்து ரொம்பவே அழகா வந்திருக்கு. ஸோ இது 400, 800 இது. எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குன்னு நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இந்த வெள்ள கலர் பார்த்தீங்கன்னா, இதோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கும். 200, 400, 800 ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இதோட ஐஸ் வந்து ரொம்பவே அழகா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஃபோட்டோ சாம்பிள்ஸ் டெலிகன்வெர்ட்டர் லென்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா பெட்டர் ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது வந்து 800 ஸோ இதில உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த நேச்சுரலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இதே ஷாட் வந்து நான் வந்து 50xல வந்து நார்மல் ஃபோட்டோ எடுத்தேன். அத இப்ப காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் வந்து டெலிகன்வெர்ட்டர் லென்ஸ் இல்லாம எடுத்த 50x நார்மல் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுல வந்து ரொம்ப ஒரு ஷார்ப்பா இருக்கு பாருங்க. ஷார்ப்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஒரு நேச்சுரலா இல்லாத மாதிரி தெரியுது. பட் இதுவே நீங்க அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சுரலா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் டெலிகன்வெர்ட்டர் லென்ஸ் போடும்போது உள்ள டிஃபரன்ஸ். அடுத்து அந்த Samsungோட HP9 சென்சாரோட அட்வான்டேஜ் என்னன்னா, சூப்பர் மேக்ரோ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால அட்டகாசமான மேக்ரோ ஃபோட்டோஸும் வந்து உங்களால வந்து எடுக்க முடியும். லைக் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ், வாட்டர் டிராப்ஸ் இந்த மாரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நெறைய வந்து இன்செக்ட்லாம் எடுப்பீங்க. பூச்சி, பட்டர்ஃப்ளை அதெல்லாம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னா, அந்த மாரி ஃபோட்டோஸும் வந்து செம்மையா எடுக்கலாம். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை ஷாட்ட வந்து நீங்க பாருங்க. ஸோ இது வந்து 20x அதாவது மேக்ரோல மேக்ஸிமம் 20x ஜூம் தான் வந்து சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோஸ் பாருங்க எவ்வளோ பக்காவா இருக்கு. கலர்ஸும் வந்து நல்லா இருக்கு. நல்ல ஷார்ப்னஸ் இருக்கு. அடுத்து இந்த ஷாட்ட பாருங்க. இது இன்னுமே செம்மையா வந்து இருக்கும். ஸோ 4 கண்ணு லைனா அப்படியே இருக்கு பாருங்க. 2 பெரிய கண்ணு, 2 சின்ன கண்ணு, பின்னாடி வேற ஒரு 2 கண்ணு இருக்கும் இதுக்கு. மொத்தம் 6 கண்ணு இருக்கும். ஸோ பிளஸ் வந்து கிளாப் மாரி வேற கிளாப் தட்டிட்டு இருக்கும் அது. ஸோ இந்த ஃபோட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்திருக்கு. ஸோ நல்ல கலர்ஸ் இருக்கு. நல்ல ரா டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா வருது. நான் ரொம்ப நெறைய மேக்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அண்ட் அடுத்து இந்த ஃபோட்டோ ரொம்ப சூப்பரான ஒரு மேக்ரோ ஃபோட்டோன்னு சொல்லலாம். ஸோ இப்ப இந்த இன்செக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர்ல இருக்கிற சிலத எடுத்து சாப்பிடுது. ஸோ அது வந்து நல்லாவே நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த ஷாட்டும் வந்து சூப்பரா வந்தது. அண்ட் பேக்கிரவுண்ட் பிளர் எஃபெக்ட்டும் நல்லா வரும். ஸோ மேக்ரோல வந்து அப் டூ 10x வந்து உங்களுக்கு பேக்கிரவுண்ட் பிளர் வச்சு எடுக்கலாம். 10xக்கு மேல போச்சுங்கன்னா பேக்கிரவுண்ட் பிளர் ஆகாது. மேக்ஸிமம் 20x மேக்ரோல ஜூம் சப்போர்ட் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஓரளவு க்ளோஸரா போயும் வந்து எடுக்க முடியும். நல்ல ஃபோக்கஸ் ஆகும். நல்ல டீட்டெயில்ஸ் கேப்சர் ஆகுது. கலர்ஸ் எல்லாமே நல்லாருக்கு. அடுத்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் வைட் ஆங்கிள் 2 லென்ஸுமே வந்து சேம் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க விவோ. ஸோ அதனால 2த்துலயுமே உங்களுக்கு அந்த கலர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நேச்சுரலா தான் வரும். அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட் எல்லாமே பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதோட ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் இப்ப பார்ப்பீங்க. ஸோ நல்லா அல்ட்ரா வைட்ல அந்த ஸ்கை, கிளவுட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறது அண்ட் ஆர்க்கிடெக்சர், பில்டிங்ஸ் எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே ஃபோட்டோஸ் வந்து நல்லா வைடா சூப்பரா வந்து எடுக்க முடியும். சன்ரைஸ் ஆகுறது, ஸோ இந்த மாரி விஷயத்த நல்லாவே வந்து எடுக்க முடியும். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்டும் வந்து வரும். நல்லா டிராமேட்டிக்கான ஒரு ஷாட் வந்து உங்களுக்கு எடுக்க முடியும். அடுத்து நைட் லைட் ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்ட வந்து பாருங்க. ஸோ அல்ட்ரா வைட் ஆங்கிள் ரேண்டமா சில ஷாட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து வைட் ஆங்கிள் ஷாட். மெயின்லி எனக்கு நைட் லைட் ஃபோட்டோஸ்ல என்னன்னா டைனாமிக் ரேஞ்ச் ரொம்பவே புடிச்சிருக்குங்க. இந்த ஷாட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அல்ட்ரா வைட் ஆங்கிள் 2த்துலயுமே பார்த்தீங்கன்னா, அந்த டார்க்னஸையும் வந்து சேர்த்து கொண்டு வந்திருக்கும். ஒரு இடம் டார்க்கா இருக்குன்னா, அது டார்க்காவே காட்டணும். ஸோ அந்த விஷயத்த இது நல்லாவே பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் மத்த சில வைட் ஆங்கிள் ஷாட்டும் வந்து இப்ப நீங்க வந்து பார்ப்பீங்க. மெயினா கலர்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பிரைட்டா, நல்ல ஒரு கலர்ஃபுல்லா அந்த மாரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் டெலி கன்வெர்ட்டர் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ் வந்து இப்ப அடுத்து பார்க்கலாம். டெலி கன்வெர்ட்டர் லென்ஸ்ல நீங்க டேல எடுக்கிற மாரி ரொம்ப லாங் பெரிய பெரிய பில்டிங்லாம் நைட்ல ட்ரை பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆவாது. 400 மேல போகும்போதே டீட்டெயில்ஸ்லாம் கம்மியா இருக்கும். ரொம்பவே ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கும் ஃபோட்டோஸ்லாம். பட் ஆனா அப் டூ 200, 400 ஓரளவுக்கு நியர் பை ஏரியாஸ்ல எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே செம்மையா இருக்கும்.
இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் இல்லாமல் ஷார்ட் டிஸ்டன்ஸில் என்னெல்லாம் பக்கத்தில் இருக்கோ அதெல்லாம் 200-400ல் இருக்கிற ஷாட் எல்லாமே பக்கவாக வரும். அண்ட் நல்ல சூப்பர் கலர்ஃபுல்லான லைட்ஸ் இருக்கும். அண்ட் நல்ல பிரைட்னஸ், நல்ல டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ மெயினாக இதில் டார்க்னஸும் வந்து கொண்டு வருவாங்க. இதுதான் ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம். இந்த டெலிகன்வெர்ட்டர் லென்ஸ் போட்டு இந்த எடுக்கும் போது நைட்டில் என்னன்னா திடீர்னு மொத்த ஃபோட்டோவுமே கம்ப்ளீட்டாக டார்க் ஆகிடுது. ஆக்சுவலாக அதோட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நான் எடுத்தேன், அது இருக்கான்னு தெரியல. ஆனால் இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபோட்டோலாம் அந்த கங்கா ஸ்வீட்ஸ் அந்த ஃபோட்டோ பாருங்கள், ஃபுல் டார்க் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சடனாக திடீர்னு ஃபுல் டார்க் ஆகிடும். X200 அல்ட்ராவில் நான் ஃபேஸ் பண்ண ஒரே ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இது இல்லாமல் ஒரு காமனான ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த X200 அல்ட்ராவில் வந்து உங்களால் ஹைரஸ் மோடில் எடுக்க முடியும். இதில் இந்த சோனி வித் சாம்சங் சென்சார் வச்சு நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா, சாம்சங்கில் வந்து ஓவர் எக்ஸ்போஜராக இருக்குன்னு வந்து சொல்லுவேன் ஹைரஸ் மோடில் சோனியோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே கம்பேரிசன் பாருங்கள். ரெண்டுமே ஹைரஸ் மோடு, 50 மெகா பிக்சல் ஹைரஸ் மோட், 200 மெகா பிக்சல் ஹைரஸ் மோட். ஸோ ரெண்டுத்தோட ஃபோட்டோஸில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப ஓவர் பிரைட்டாக வந்து சாம்சங்கோட சென்சார் இருக்கும். ஆனால் சோனி சென்சார் கரெக்டான அந்த ஒரு எக்ஸ்போஜரில் இருக்கும். மேபி சோனி சென்சார் கூட எக்ஸ்போஜர் கொண்டு அதிகமாக இருக்குன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஆனால் சோனியை விட சாம்சங் சென்சார் வந்து அதிகமாக இருக்குது எக்ஸ்போஜருக்கு. அது கண்டிப்பாக ஓவர் எக்ஸ்போஜரில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு காமனாக வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன் ஹைரஸ் மோட்டில் ரெண்டு சென்சாரும் கம்பேர் பண்ணும்போது X200 அல்ட்ராவில். வெல் காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து 4Kல 60 FPSல செல்ஃபி வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே நல்லா எல்லோ லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எல்லோ லைட்டோட அந்த எல்லோ ஷேட்ஸும் வந்து நல்லா தெரியுதா பாருங்கள். ஸோ இந்த 4K 60 FPSல செல்ஃபிலையும் வந்து டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கிறது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்த 4K 60 FPSல எடுத்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ மேலே இருக்கிற க்ளவுட்ஸ் அண்ட் ட்ரீஸ், அந்த க்ரீன் கலர்ஸ் அண்ட் ஒயிட் அண்ட் ஸ்கை கலர் ரொம்ப நல்லா தான் வந்துருக்கு. அண்ட் அடுத்து இன்னொன்று இதுவும் 4K 60 FPSல எடுத்த வீடியோ தான். ஸோ ஆக்சுவலாக இந்த வார்த்தை டக்குன்னு இப்போ மூவ் ஆகும் பாருங்கள். மூவ் ஆகி ஸ்விம் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். தண்ணிலாம் நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ தண்ணியோட அந்த அலைகளோட டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குது. அடுத்து இது 4K 120 FPSல எடுத்த வீடியோ. இது ஒரு சூப்பர் பிளாக்கான ஒரு காக்கா. இதில் ஆக்சுவலாக நான் ஃபோக்கஸ் இன் பண்ணி ஃபோக்கஸ் அவுட் பண்ணி இந்த ஃப்ளவரையும் காக்காவையும் தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ செம்மையாக தான் வந்துருக்கு இந்த ஷார்ட்டும். அண்ட் இன் பிட்வீனில் நீங்கள் ஜூமும் பண்ண முடியும் வீடியோ எடுக்கும் போது 4K 120 FPSலேயும். அடுத்து இதுவும் வந்து ஒரு 4K 120 FPSக்கான வீடியோ. இது ஜூல எடுத்தது. இது ஒரு பெரிய பறவை. ஸோ இப்போ இது ஒரு வாயை திறக்கும் பாருங்க, நல்ல பெரிய வாய் இது. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ 4K 120 FPSல. இப்போ இது நல்லா ரெக்கை விரிச்சு நல்லா ஆடும். அண்ட் இது நைட் லைட்டில் எடுத்த 4K 120 FPS வீடியோ. நைட் லைட்டில் எடுத்ததும் நல்லா தான் இருக்குது. கலர்ஸ் வந்து நல்லா இருக்குது. பட் அந்த பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தேவையான அந்த பிளாக்கை வந்து கொண்டு வரும். அந்த சேஞ்சஸ் வந்து நடுவில் பார்க்க முடியும். அண்ட் இது வந்து தலைவன் டெலஃபோட்டோ எக்ஸ்டெண்டர் லென்ஸை யூஸ் பண்ணி எடுத்த வீடியோ. ஸோ இதில் வந்து டெலஃபோட்டோ எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணும்போது 4K 60 FPS வரைக்கும் சப்போர்ட் வரும். 8K 30 FPS அதெல்லாம் வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ இதில் எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நல்ல டீட்டெயில்ஸோடு நல்லாவே சூப்பராக வந்துருக்கு. ஆக்சுவலாக இந்த ஷார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வேலி இருக்கும். வேலியெல்லாம் கடந்து போய் எடுத்தது.